ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணி இன்றைக்கி அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இன்றைக்கி இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களால் 25/5/2026 அன்றைய தேதியில் ரூபாய் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஸோ இதுக்கு முன்னாடியே போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் யார் யாரெல்லாம் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு 100% தள்ளுபடி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் தமிழகம் முழுவதும் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பிடம் கோரிக்கையை வந்துச்சு. அதன் காரணமாக மீண்டும் இந்த பயிர்க்கடன் குறித்து மறுசீலனை செஞ்சு இன்றைக்கி அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதாவது இம்மறு ஆய்வு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண்மை, உழவர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, நிதி திட்டம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆலோசனை பரிசீலனை பண்ணிட்டாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறையின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 60 நாட்களுக்குள்ள முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்களை ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கடன் வாங்கியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 28/2/2026 பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆக போதுங்க. கிட்டத்தட்ட 14.43 லட்சம் விவசாயிகள் சுமார் 6,000 கோடி வரை கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. நீங்கள் 1/5/2025 28/2/2026 பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க, அதுவும் கூட்டுறவு வங்கியில் அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் 75,000 வரைக்கும், ஸோ ₹1 75,000 வரைக்குள்ளே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100% கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி பண்ணுறாங்க. ₹1 கூட நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டாங்க. இதுவே நீங்கள் 75,000க்கு மேலே கூட்டுறவு வங்கியில் அன்னைய தேதியில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின கடன்லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. மீதி இருக்க அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி ஆகணுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 75,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100% தள்ளுபடி, ₹1 கூட நீங்கள் செலுத்த வேண்டாம். 75,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் சரி உங்களுக்கு வெறும் 35,000 மட்டும் தள்ளுபடி பண்ணுறோம். மீதி இருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் செலுத்தினா போதுமானது அப்படின்ற மாதிரி இதில் பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 75,000 ரூபாய் வரைக்கும் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, குறு விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, சிறு விவசாயி எவ்வளோ பேர் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, பெரிய விவசாயி எவ்வளோ பேர் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 75,000 ரூபாய்க்கு மேலே குறு விவசாயி எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, சிறு விவசாயி எவ்வளோ பேர் எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி தொகை இவ்வளோ போகுது, சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி மொத்தமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5,932 கோடி ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ற மாரி இந்த ஒரு சுற்றறிக்கையில் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,43,504 விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்ற மாரி இந்த ஒரு சுற்றறிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவைஸ் பண்ணப்பட்ட ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.